அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அறிவு முதிர்ந்து போன இந்த நாட்களிலே அநேக கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்தவர்களிலே மட்டுமல்ல, அநேக மாற்று மதங்களை சார்ந்தவர்களும் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொண்டு தங்கள் மதம் சார்ந்த தேவர்களின் பெயர்களை உச்சரித்து அவர்தான் இயேசு கிறிஸ்து, எங்கள் மதத்திலே தோன்றிய இந்த அவதார புருஷர் தான் கிறிஸ்தவர்களின் வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அநேக கள்ள விசேஷங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளை கேட்டு அவைகளை பின்பற்றுகிற ஒரு பெருங்கூட்டம் கள்ள கிறிஸ்தவ போலிகளும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் அல்லாத கள்ள போதகர்களின் உரைகளை கேட்டு அவைகளுக்கு கமெண்ட் போடுகிற அல்லேலியா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்லுவது உண்மைதான், அதைத்தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள் என்று அவைகளுக்கு வக்காலத்து வாங்குகிற கள்ள போதகர்களும் கள்ள ஊழியக்காரர்களும் கள்ள ஆவி அபிஷேகம் பெற்ற அநேக கிறிஸ்தவ போலிகளும் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் என்ன? நான் ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்திய தேசத்தில் இருக்கிற 6 விதமான மதங்களிலே ஒன்று வைணவ சமயத்தில், அல்லது அது ஒரு வித்தியாசமான புராண கதை, வைணவ மதத்தின் கதை என்று கூட சொல்ல முடியாது. அந்த புராண கதையில ஒரு நச்சு பாம்பு 10 தலைகள் கொண்டது. அதன் ஒவ்வொரு தலையாக ஒரு அவதாரம் எடுக்கிறது. ஆனால் அந்த நச்சு பாம்பை குறித்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த புராணம் சொல்லுகிறது, அது பாம்பல்ல, நச்சு பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது பச்சை பொய். நான் பல செய்திகளை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த செய்திகளை அதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகியிருக்கிறது. அதற்காக சொல்லுகிறேன். பாம்பை, நச்சு பாம்பை வேதாகமம் கூறுகிற 7 தலைகள் கொண்ட நச்சு பாம்பு, பெரிய வலு சர்ப்பம். அந்த நச்சு பாம்பை தன் காலின் கீழ் அடக்கி அதை அமர்த்தி இருக்கிறவர், காலின் கீழ் மிதித்து இருக்கிறவர், அல்லது அதை தன் காலின் கீழ் அடக்கி சங்கிலியால் கட்டப்போகிற ஒரு தூதன் உண்டு வேதாகமத்திலே. பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அதை காண முடியும். அல்லது வேற சில அதிகாரங்களிலும் இருக்கிறது. வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வர கண்டேன். அப்பொழுது அவன் கையில ஒரு சங்கிலியும் பாதாளத்தின் திறவுகோலும் இருந்தது. அவன் இறங்கி வந்து வலு சர்ப்பத்தை, அந்த நச்சு பாம்பை பிடித்து தன் கையில் இருந்த இரும்பு சங்கிலியினால் அதை கட்டி பாதாளத்தை திறந்து அதை உள்ளே தள்ளி 1000 ஆண்டுகள் அது வெளியே வராதபடிக்கு அதை உள்ளே தள்ளி பாதாளத்தை வாசலை திறந்து அதன் உள்ளே தள்ளி அதை அடைத்து போட்டான், பாதாளத்தின் வாசலை என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த தூதன் தான் இந்த நச்சு பாம்பை பிடிப்பதற்கு அதிகாரம் உடையவன். அந்த தூதன் பாதாளத்திற்கும் பரலோகத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர் இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்க அந்த தூதன் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதாளத்தின் மேலும் மரணத்தின் மேலும் வெற்றி கொண்டவர், பாதாளத்தின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் கொண்டு அவைகளுடைய திறவுகோள்களை கையிலே வைத்திருக்கிறவர் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த தூதன் தான் இந்த பாம்பை தன் காலின் கீழ் அடக்கி இருக்கிறார். வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவரும் இயேசு கிறிஸ்துவே.
ராகாப் என்கிற பறக்கிற பறவை நாகத்தின் தலையை வெட்டி எறிந்தவரும் அவரே, இயேசு கிறிஸ்துவே. நச்சுப்பாம்பை பிடிக்கப் போகிறவரும் அவரே. அதை சங்கிலிகளால் கட்டி பாதாளத்தை திறந்து அதை அடைத்து பாதாளத்தை பூட்டி போடுகிறவரும் அவரே. ஏன்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களும் பாதாள லோகத்தின் திறவுகோல்களும் உடையவரும் இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை இன்றைய கிறிஸ்தவ உலகம் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் இவர்கள் அந்நிய அசுத்தாவிகளாலே தங்களை பரிசுத்தாவி என்று வேடம் போடுகிற அசுத்தாவிகளாலே, பொய்யின் ஆவிகளாலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள், பொய்யின் ஆவிகளாலே நிறைந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த சத்தியங்கள் புரியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 10 தலை நாகம் மகாவிஷ்ணு அல்ல அந்த அவதாரங்களை எடுக்கிறவர். மகாவிஷ்ணு அந்த அவதாரங்களை எடுப்பதற்கு 10 தலை நாகத்தினுடைய நச்சுப்பாம்பினுடைய 10 தலைகளுக்கும் காலங்களிலே, நியமிக்கப்பட்ட காலங்களிலே அவதார புருஷர்களாக வெளிப்படுவதற்கு அதிகாரம், அனுமதி கொடுக்கிறார். இதை நீங்கள் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே படிக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகாவிஷ்ணு எக்காலத்திலும் அவர் அந்த பாம்பை பிடித்து பாதாளத்திலே கட்டி அடைப்பதற்கு அதிகாரமுள்ள தூதன். கர்த்தருடைய மகத்துவங்களில், ஜீவனுள்ள தேவனுடைய வடிவத் தோற்றங்களில் ஒருவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 10 தலைகளும் 10 அவதார புருஷர்களாக வெளிப்படுகின்றன. அதுல இந்திய தேசத்திலே இவர்கள் சொல்லுகிற, இந்த மாற்று சமய பிராணங்கள் சொல்லுகிற 9 அவதார புருஷர்கள் வந்து விட்டார்கள். அதிலே இவர்கள் குறிப்பாக 8வது அவதார புருஷனாகிய கன்னி பெண்களின் சேலைகளை, உடைகளை, ஆடைகளை களவாடுகிற ஒரு காமுக கண்ணனை கிறிஸ்துவாக வர்ணிப்பார்கள். எங்கள் கிருஷ்ணர் தான். அவருக்கு சில ஒற்றுமைகள் இருக்கிறது. ஆயர் குலத்தில் மெய்ப்பனாக வந்தவன். ஆயர் குலம் என்ன? பசு, காளைகள், பசுக்கள், கன்றுக்குட்டிகளை மேய்க்கிற மேய்ப்பர் குலம். ஆயர் குலத்திலே தோன்றியவன் அவன்தான் அந்த 8வது வலுசற்பத்தின் 8வது தலையின் அவதார புருஷன். அந்த கண்ணபிரான் மீண்டும் வெள்ளை குதிரையிலே வரப்போகிறார் என்று அவர்களுடைய புராணங்கள் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது. வெள்ளை குதிரையிலே வருவான், அவன்தான் அந்தி கிறிஸ்து, தன்னை கிறிஸ்துவாக அடையாளம் காட்டுவான் என்று. ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்து, கிறிஸ்துவின் எதிராளி, அதாவது சாத்தான். இந்த வலுசற்பம் யாரு? சாத்தான். வலுசற்பத்தின் ஒவ்வொரு அவதார புருஷர்களும் சாத்தான்களே, மனிதர்களாக அவதாரம் எடுக்கிறார்கள். நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அந்த கண்ணபிரான் தான் வெள்ளை குதிரையிலே வரப்போகிறார், எங்கள் வேதாகமமும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது என்று அதற்கு கமெண்ட் போடுகிற, அல்லேலியா சோத்திரம் சொல்லுகிற அநேக கள்ள கிறிஸ்தவ கூட்டம் கிறிஸ்தவ போலிகளின் கூட்டத்திலே இருக்கிறது. இவர்களெல்லாம் அபிஷேகம் பெற்றவர்களாம், பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் இவர்களிடத்தில் இல்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். 2வது ஆதாரம், நான் சமீப காலத்திலே, கடந்த வாரத்திலே என்று நினைக்கிறேன், அந்த வலுசற்பத்தினுடைய, அந்த நச்சுப்பாம்பினுடைய 10 தலைகளில் 9ஆம் தலையினுடைய அவதார புருஷனாக, அதாவது காஸ்ட்கிண்டூஸ் பிராமணர்களோ மாற்று உயர்ஜாதி இந்துக்களோ ஏற்றுக்கொள்ளாத 9வது அவதார புருஷன் யார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எங்க பார்த்தாலும் மண்ணை தின்கிற, களிமண்ணை நெற்றியிலே ஒரு கோடு போட்டுக் கொள்ளுகிற, நாமம் போட்டுக் கொள்ளுகிற ஒரு பிரிவு இருக்கிறது. ஐயாபதி அல்லது வைகுண்டபதி, அது அல்ல, ஐயா வைகுண்டம் என்று ஒருவனை சொல்லுகிறார்கள். யூடியூப்ல அல்லது பேஸ்புக்கில் அந்த ரீல்ஸில் பார்த்த ஒரு சம்பவம். அந்த நபருடைய பேர் என்னன்னு தெரியல. காவி உடை அணித்திய, தாடி அணிந்த, நெற்றியிலே அந்த கொக்கு பீச்சி அல்லது களிமண்ணை நெற்றியிலே நாமமாக இழுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறான். என்னவென்றால், யோவான்
எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அவருடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றியிலே அவருடைய நாமம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். யோவான் நற்செய்தி நூலிலே, பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 22 அதிகாரங்கள் இல்லை, 20 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. அதன் தெளிவை கூட அந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்களை வணங்குகிற, தங்களுக்கு களிமண்ணையும் தண்ணீரையும் தின்ன கொடுக்கிற அந்த வலிசர்ப்பத்தின் 9ஆம் தலையினுடைய அவதார புருஷன் தான் தேவன் என்று அவன் வலியுறுத்தி கூறுகிறான். அதற்கு அவன் சுட்டிக்காட்டுகிற ஒரு வசனம் என்ன என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். இந்த வசனம் எங்க இருக்கு? யோவான் நற்செய்தி நூலில் இல்லை. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷமாகிய வெளிப்படுத்துதல் நிருபத்திலே 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இருக்கிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, யாருடைய? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவரை தொழுது கொண்டு அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய சமூகம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் அருகாமையை தரிசிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசிப்பார்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்ன நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் என்னவாம்? கர்த்தாதி கர்த்தா, லார்ட்ஸ் ஆஃப் லார்ட், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், கர்த்தாதி கர்த்தா, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஓநாய் என்ன சொல்லுகிறான்? பூமியின் பாம்பு, பூமியின் தூளை நக்குகிற வலுசர்ப்பத்தின் எச்சை பிசாசு, 9ஆம் தலை அவதார புருஷன். நன்றாக கேளுங்கள். புராண கதைகள் சொல்லுகிற 10 தலை நச்சு பாம்பினுடைய 9ஆம் தலையின் அவதார புருஷன் தான் இந்த வைகுண்டன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 1008ஆம் தமிழாண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி அவனுக்கு அவதாரம் கொடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது செத்து மரித்து வயிற்று வலியினால், தீராத வயிற்று வலியினால், குடல் நோயினால் செத்து போனவனை திருச்செந்தூர் கடலிலே வீசி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். 3ஆம் நாளிலே அவன் உயிரோடு வந்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கான காரண காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய வேத நூல் என்று சொல்லப்படுகிற அகில திரட்டிலும் அருள் நூலிலும் இருக்கிறது. அருமையானவர்களே, அவன் மரித்து உயிர்த்தெழுந்து வந்து விட்டான் 3ஆம் நாளிலே. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார்கள் இந்த ஓநாய் கூட்டம். பாம்பு தின்கிற, பூமியின் தூளை, பாம்பின் மண்ணின் தூளை தின்கிற நச்சு பாம்பினுடைய வாரிசுகள். அவன் இவர்களுக்கும் அதைத்தான் தின்ன கொடுத்தான். பாம்பு, நச்சு பாம்பு பூமியின் மண்ணைத்தான் தின்னும். அதே மண்ணைத்தான் இந்த ஓநாய், இந்த அவதார புருஷன்
நச்சுப்பாம்பினுடைய 9ஆம் தலையின் அவதார புருஷன் அவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு களிமண்ணை தின்ன கொடுக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லுகிறான், அந்த களிமண்ணை தான் நெற்றியிலே நாமமாக பட்டை, அதாவது நேர்கோட்டாக இழுத்துக் கொள்ளுகிறார்கள். இது நாமமா? இயேசு கிறிஸ்துவுக்கான நாமம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த ஓநாய் என்ன சொல்லுகிறான்? இந்த கள்ள தீர்க்கதரிசி பூமியின் மண்ணை தின்ன கொடுக்கிற அந்த சாத்தானுடைய 9வது அவதார புருஷனுடைய மண்ணை நக்கி சொல்லுகிறான், மண் நக்கி சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய நெற்றியிலே இருக்குமா. இதை தன்னுடைய மண்ணக்கிக்கு நச்சுப்பாம்பின் 9வது தலையின் அவதார புருஷனுக்கு அதை இட்டு கட்டுகிறான். என்ன? இவர்கள் எவரும் அந்த அவர்கள் சொல்லுகிற ஐயா வைகுண்டர் என்கிற முத்துக்குட்டி சுவாமியினுடைய சிலையை வணங்குவதில்லை, படத்தை வணங்குவதில்லை. அவனுடைய உருவப் படம் என்று ஒரு படத்தை வைத்திருக்கிறார்கள். அது திருடப்பட்டது. முத்துக்குட்டி அவர்கள் சொல்லுகிற அந்த படத்தின் சாயலிலே இருக்க மாட்டான். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது வட இந்தியாவை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ பக்தனுடைய படம், முக வடிவம் கொண்ட, உடல் தோற்றம் கொண்ட ஒரு படம். அதை இவர்கள் அவனுடையதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கோவில்களிலே ஒரு நிலை கண்ணாடி தான் இருக்கும். நிலை கண்ணாடி தான் இருக்கும். அந்த நிலை கண்ணாடிக்கு போய் முன்பாக நின்றால் கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிறவருடைய முகம்தான் அந்த நிலை கண்ணாடியிலே தெரியும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவன் சொல்லுகிறான், இந்த ஓநாய் கள்ளத்திற்கு தரிசி சொல்லுகிறான், அவருடைய நாமம் அவருடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளில் இருக்கும். என்ன மண்ணா? மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பூமியின் களிமண்ணா? நான் கேட்கிறேன், உன்னால் பதில் சொல்ல முடியுமா? வைகுண்டபதி அல்லது ஐயாபதியிலே வைகுண்டர் நச்சுப்பாம்பினுடைய வலுசர்ப்பத்தின் 9ஆம் தலையின் அவதார புருஷன் உங்களுக்கு தின்ன கொடுப்பது களிமண். அவனுடைய நாமமாக அவன் உங்கள் நெற்றிகளிலே போட வைப்பது களிமண். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பது. அது அவருடைய வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும், அவருடைய தொடையில் எழுதப்பட்டிருக்கும். அது ஏன் இந்த மண்ணக்கிகளுடைய வலுசர்ப்பம் நச்சுப்பாம்பு தின்கிற களிமண்ணை நெற்றியிலே பூசிக்கொண்டவனுடைய தலையிலே நெற்றியிலே வைகுண்டன் என்றா எழுதப்பட்டிருக்கிறது, இல்லை முத்துக்குட்டி என்றா எழுதப்பட்டிருக்கிறது, ஐயா என்றா எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையே, நீங்கள் களிமண்ணை அல்லவா பூசிக்கொள்ளுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறதா உங்கள் நெற்றிகளில்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அதற்கு வக்காலத்து வாங்கிய அல்லேலியா சாத்திரம் பிரைஸ்தலாடு இவர் சொல்லுவது 100க்கு 100 உண்மை என்று வக்காலத்து வாங்குகிற போலி கள்ள கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ ஓநாய்களின் கூட்டமே, உங்களுக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்று தெரியுமா? இனி அந்த 10வது நச்சுப்பாம்பினுடைய 10வது தலை இனி அவதாரம் எடுக்க வேண்டியது நச்சுப்பாம்பினுடைய 10ஆம் தலை. அதாவது அந்த நச்சுப்பாம்பே அவதார புருஷனாக வரும். கல்கி அவதாரமாக நானே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வருவான். நானே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வருவான். அவன் தான் தன்னைத்தான், எவன் ஒருவன் தன்னைத்தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறானோ, தன்னைத்தான் தேவன் என்று சொல்லுகிறானோ, அவன் தான் கள்ள கிறிஸ்து, அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட், அவன் தான் அந்திம காலத்தில் வெளிப்பட போகிற, அழிய போகிற, 7.5 ஆண்டுகள் வாழ்ந்து அழிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவனால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் அநேக கிரீடங்களை சூடினவராய் வருகின்ற போது அவருடைய நாவின் சுவாச காற்றினால் எரித்து சாம்பலாக்கப்பட போகிறவன்
அந்த அந்தி கிறிஸ்து தான், அந்த நச்சு பாம்பு. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மரித்து போன சித்தர்களில் ஒருவர் என்று இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பட்டம் கட்டாதீர்கள். இயேசு கிறிஸ்து சித்தனே அல்ல. சித்தர்கள் எவரும் தங்கள் சரீரங்களை விட்டு அந்த ஆன்மாவை உச்சியின் வழியாக வெளியேற்றி விடுவார்கள். அவர்கள் திரும்ப அவர்களுடைய சரீரத்திற்குள்ளே செல்ல முடியாது. சொந்த சரீரத்தோடு திரும்ப எழுந்து வர முடியாது. பிற மனிதர்களுடைய அல்லது பிற மிருகங்களுடைய, மரங்களுடைய சரீரங்களிலே தான் புகுந்து நின்று கொள்ள முடியும். தன்னை தேவன் என்று சொல்ல முடியும். தான் வாழ்ந்து மரித்த தன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறிய ஜீவாத்மாவை யோகாசன வித்தைகள், மாந்திரீக வித்தைகள் மூலமாய் தன் சரீரத்திலே உள்ளிருந்த அந்த ஜீவாத்மாவை சரீரத்தை விட்டு வெளியேற்றிவிட்ட எந்த ஒரு சித்தனும் பிறகு தான் வெளியேறி வந்த அந்த சரீரத்திற்குள்ளே திரும்ப உட்பிரவேசிக்க முடியாது. மிருகங்களின் உடலிலோ பிற மனிதர்களின் உடலிலோ பறவைகள் ஊரும் பிராணிகளுடைய உடலிலோ அல்லது மரங்களிலோ தான் தங்கள் உயிரை, அந்த ஆன்மாவை பூத்த முடியும். நீங்கள் அதாவது பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்லுவார்கள். பிற மனிதர்களுடைய சரீரத்தில் இவர்கள் நுழைந்து விட்டால் அவர்கள் தான் பிசாசு பிடித்தவர்கள். பிசாசுகளாக அலைகிறார்கள் சித்தர்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்திலே குறி கேட்கிறீர்கள். அப்படிப்பட்ட பிசாசுகளிலே ஒருவன் தான் இந்த மண்ணை தின்ன கொடுக்கிற, களிமண்ணை தின்ன கொடுத்து களிமண்ணையே நெற்றியிலே நாமமாக போட வைக்கிற இந்த பலு சர்ப்பத்தின் 9ஆம் தலையின் அவதார புருஷன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் இயேசு கிறிஸ்து அல்ல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தினுடைய பொருள் அர்த்தம் என்ன? வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, அதாவது அவரை தொழுது கொண்டு அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய பிரசன்னத்திலே வந்து நிற்பார்கள், அவரை தரிசிப்பார்கள், அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து அல்லது ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம், பெயர் அவர்களுடைய அந்த ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர்கள் யார்? 1,44,000 உத்தம ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளிலே அவருடைய நாமம், அவருடைய பெயர் இருக்கும். களிமண் இருக்காது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று. யார் சொல்லுகிறார்? அங்கே ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான் மனித ரூபத்தில். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 4ஆம் வசனம் வரை படிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து, ஓய்வு நாள்னா சனிக்கிழமை, இன்றைய தினம், அதாவது வாரத்தின் 7ஆம் நாள் என்பது ஓய்வு நாள், சனிக்கிழமை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள், வாரத்தின் 1ஆம் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அந்த வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில், அதிகாலையில், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறையை பார்க்க வருகிறார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். இந்த கர்த்தருடைய தூதன் யார்? மீகாவேல், சங்கார தூதர்களுக்கு தலைவன். இந்த தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமி மிகவும் அதிரும்படி
கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம், 3ஆம் வசனம், மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. ஏறக்குறைய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொன்னார், மனுஷகுமாரன் வரும் வேளையை நீங்கள் அறியீர்கள், ஆனாலும் அவர் வருகிற வேளை மின்னல் பூமியின் வானத்தின் ஒரு கோடியிலிருந்து துவங்கி மறுபூமியின் எல்லை வரைக்கும் மின்னல் பிரவேசிப்பது போல், பிரகாசிப்பது போல் இருக்கும். மின்னல் இயேசு கிறிஸ்துவனுடைய வடிவத் தோற்றங்களில் ஒன்று. அந்த தூதனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. இங்கே வந்த தூதன் தேவனாகிய கர்த்தரே, அதாவது இயேசு கிறிஸ்து அந்த தூதன் சொல்லுகிறான், அந்த தூதன் தான் சொல்லுகிறான், அதை பிற்பாடு விவரிக்கிறேன். அந்த தூதன் 4ஆம் வசனம் சொல்கிறது, காவலாளர் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். எந்த காவலாளர்? யூத பிரதான ஆசாரியனும் யூதர்களும் பரிசேயர்களும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை சுற்றி, கல்லறையிலே மூடி முத்திரையிட்டு ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லை புரட்டி வைத்து இருந்தார்கள். அந்த பாறாங்கல்லின் மேல் சங்கிலிகளால் கட்டி முத்திரையிட்டு அங்கே அநேக போர் சேவகர்கள், சிப்பாய்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அதான் காவலாளர் அவனுக்கு பயந்ததினால். இந்த தூதன், கர்த்தருடைய தூதன் மின்னல் போல வானத்திலிருந்து இறங்கி பூமி அதிரும்படியாக, பூமி நிலநடுக்கம் உண்டாவது போல் அதிரும்படியாக அவன் வந்து உட்கார்ந்த போது இந்த காவலாளர்கள், சிப்பாய்கள் அனைவரும் செத்தவர்களைப் போல விலே விழுந்து கிடந்தார்கள். 5ஆம் வசனம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, அப்பொழுது அந்த கிலேயப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் இயேசுவின் கல்லறை சரீரத்திற்கு தூபவர்க்கம் இடும்படி யூதர்களுடைய முறைமையில் 3ஆம் நாளிலே தூபவர்க்கம் இடுவார்கள், தூபம் போடுவார்கள். கந்த வர்க்கங்களை கொண்டு நறுமண பொருட்களாலே அவருடைய சரீரத்திற்கு தூபம் வைப்பார்கள். அதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பெண்களும் அங்கே பயத்தோடு நின்று கொண்டிருக்கிற போது தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறியேன். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள். இயேசுவின் சரீரத்திற்கு தூபவர்க்கம் போடும்படி வந்திருக்கிறார்கள். 6ஆம் வசனம், அவன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. அவர், அதாவது இயேசு இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நான் இதற்கான பதிலைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கான பதில் 2 இடங்களிலே இருக்கிறது. ஒன்று, லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இது இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே சீடர்களிடத்திலும் ஜனங்களை பார்த்தும் கூறிய ஒரு வார்த்தை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லுகிறார்? மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த 3ஆம் நாளிலே அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:6 கர்த்தருடைய தூதனானவர்
அல்லது தேவனாகிய கர்த்தரே கர்த்தருடைய தூதனானவராக அங்கே இறங்கி வந்து மின்னல் போலவும் அதிக வெண்மையான வஸ்திரங்களை உடுத்தியவராகவும், ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் இறங்கி வருகிறது. நான் சொல்லல, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பூமியிலே உண்டாகிற மின்னல்களும் இடிமுழக்கங்களும் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுகிறது. அப்ப தேவனே மின்னலை போல வந்திருக்கிறார். உறைந்த மழையை போல, பனி கட்டியை போல வெண்மையான வஸ்திரம், கண்ணாடி போன்ற வஸ்திரத்தோடு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அப்படியே தான் வருவார். மண்ணை வாரி பூசிக்கொண்டு வர மாட்டார். களிமண்ணை உடலெங்கும் பூசிக்கொண்டு, களிமண்ணை நெற்றியிலே அடையாளமாக வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து வர மாட்டார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இன்னும் ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன். ஒரு ஆதார வசனம் போதாது, 2, 3 ஆதார வசனங்களால் அதை நிறைவுபடுத்த வேண்டும். சாட்சி. அதற்காக 2வது வாக்கியத்தை சொல்லுகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 2 வசனங்களை படிக்க கேளுங்கள். யோவான் எழுதின லூக்காவிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் சாகும் முன்பே ஏற்கனவே சொல்லியிருந்தார், தான் கொல்லப்படவும் அடக்கம் பண்ணப்படவும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கவும் உயிரோடு திரும்ப எழும்பி வரவும் வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஒரு ஆதாரம். 2வது ஆதாரம், இன்னும் மேல அதிக ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் மற்ற நற்செய்தி நூல்களிலே படித்துக் கொள்ளுங்கள். நான் 2ஐ காண்பிக்கிறேன் உங்களுக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை படிக்கிறேன் கேளுங்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். என்ன சொல்றாரு? என் ஜீவனை, தன்னுடைய ஜீவனாகி ஆவியை பிதாவினிடத்தில் கொடுக்கவும் அதை திரும்ப பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை நான் என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? அதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நேற்றைய தினத்திலே சிந்தித்திருப்பீர்கள். அவருடைய 7ஆம் வார்த்தை, பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். இல்லையா? பிதாவின் கைகளில் ஒப்புக் கொடுத்த தம்முடைய ஜீவனை இந்த வசனத்தின் அடிப்படையில் யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே 17, 18 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடியும், லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியும், இயேசு கிறிஸ்து பிதாவின் கைகளிலே ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை பிதாவாகிய தேவன் தாமே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, 1, 2ஆம் வசனத்தின்படி, 3ஆம் வசனத்தின்படியும் மின்னல் போன்ற ரூபத்தோடு, வடிவத் தோற்றத்தோடு, அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் உண்மையாக இருந்தது. இங்கே மின்னல் போன்ற வடிவத்தில் உறைந்த மழையின் தோற்றத்திலும் கண்ணாடி போன்ற பனிக்கட்டி கண்ணாடி போன்ற வஸ்திரத்தோடும் அங்கே இறங்கி வந்த கர்த்தருடைய தூதன் பிதாவாகிய தேவனே. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதனால் தான் சொன்னார், தைரியமாக சொன்னார், கடுகளவு சந்தேகமும் என்று சொன்னார், என் ஜீவனை நான் கொடுக்கவும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை என் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்டேன். ஜீவனை கொடுக்கிற போது, ஒப்புக் கொடுக்கிற போது, பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லித்தான் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். இங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை தன் கைகளிலே ஏற்றுக்கொண்ட பிதாவானவர் இங்கே கர்த்தருடைய தூதனாக மின்னல் போன்ற தோற்றத்துடன்
உறைந்த மழை போன்ற கண்ணாடி பனிக்கட்டி போன்ற வெண்மையான வஸ்திரத்துடன் அவர் இறங்கி வந்து குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் கல்லறை, இயேசுவின் கல்லறை மூடப்பட்டிருந்த அந்த கல்லறையை மூடியிருந்த பெருங்கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அமர்ந்தார். தம்முடைய ஜீவனை தம்முடைய குமாரனாகி இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார், புறப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதைத்தான் அந்த கர்த்தருடைய தூதன் என்று வர்ணிக்கப்படுகிற பிதாவாகிய தேவன் கிளையோப்பா மரியாளிடத்திலும் மகதலேனா மரியாளிடத்திலும் சொன்னார். அவர் இங்கே இல்லை. மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தரை வைத்த இடம் இன்றும் காலியாகத்தான் இருக்கிறது. அவருடைய வைத்த இடம் காலியாக இருக்கிறபடியினால், அவர் உயிரோடு திரும்பவும் எழும்பினபடியினால் நாம் இன்றும் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். மகிமையிலே அவர் வருகிற போது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால், அந்த இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலத்தினால், அந்த இரத்தத்தில் இருக்கிற அவருடைய தூய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று பாவம் பரிகரிக்கப்பட்டு பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவன் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படுகிற எந்த மனிதாத்மாவும் பூரணமான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவார்கள். பரிசுத்த ஆவியினால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியினால் பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிறவராகிய மகாபரிசுத்தம் நிறைந்த பரிசுத்தர் 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 என்று சகல தேவதூதர்களாலும் சகல பரிசுத்தவான்களாலும் 4 ஜீவன்களாலும் 24 மூப்பர்களாலும் ஓயாமல் புகழப்படுகிற மகாபரிசுத்தமான பரிசுத்தாவியானவராகிய தேவன் உங்களுக்குள் இறங்கி வருகிற போது நீங்களும் இயேசுவை போல அந்த கண்ணாடி பனிக்கட்டி போன்ற உறைந்த மழை பனிக்கட்டி போன்ற வெண்மையான கண்ணாடி போன்ற வஸ்திரங்களை அணிந்து கொண்டவர்களாய் ஆவி ஒளி உடலாகிய சரீரத்தை தரித்துக் கொண்டு ஒளி உமிழுகிற நட்சத்திரங்களைப் போல, ஒளி வீசுகிற வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்களும் மாற்றப்படுவீர்கள். அப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிப்பீர்கள். களிமண்ணை அல்ல. நச்சுப்பாம்பின் 9ஆம் தலையின் அவதார புருஷன் அவனை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுத்திருக்கிற களிமண்ணை தின்ன கொடுத்து களிமண்ணையே நெற்றியிலே நாமமாக பூச வைத்திருக்கிற அந்த களிமண்ணை அல்ல. நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்ணாடி போன்ற வஸ்திரம் தரித்திருக்கிற, பனிக்கட்டி போன்ற உறைந்த மழையை போன்ற பனிக்கட்டி போன்ற வெண்மையான வஸ்திரம் தரித்திருக்கிற, ஆவி ஒடுவிழல் சரீரமாய் நிற்கிற பூரண புருஷனாகிய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் காண்பீர்கள். அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றார். இவ்வுலகத்தின் தண்ணீர்களின் முழுக்கோ, இவ்வுலகத்தின் அந்நிய ஆவிகளின் அபிஷேகங்களோ, இவ்வுலகத்தின் அந்நிய பாசைகள், பொருள் விளங்காத அந்நிய பாசைகள், தீய கெட்ட வார்த்தைகளின் அபிஷேகமோ உங்களுக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தமும் அந்த இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமும், அதே இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியும், இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, இயேசுவின் உயிரும் உங்களுக்குள் பிரவேசிக்கிற போது யோவான் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரையான வசனங்களிலே அவர் சொன்னபடி ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னாரே, அந்த சுத்த ஜலமும் ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவனை திரும்ப பிறக்க வைக்கிற, மறுபடியும் பிறக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமும் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற தூய ஆவியும் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கும். அதற்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில தெளிக்கப்படும் நாள் வரை ஒருவனும் மறுபடி பிறக்க முடியாது. இப்பொழுது நாங்கள் எல்லாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். தண்ணீர் முழுக்கினால் ஆவிய அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்நிய பாஷை அடையாளத்தோடு மறுபடி பிறந்து விட்டோம் என்று கூறுகிற அனைவரும் அந்த நச்சு பாம்பின் வாரிசுகளே.
களிமண்ணை தின்கிற பூமியின் பண்ணை நக்குகிற பலு சர்ப்பத்தின் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்னார், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, கோபாக்கினை நாளுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள்? ஆம், இவர்களெல்லாம் பலு சர்ப்பத்தின் பிள்ளைகளும் நச்சுப்பாம்பின் கொடிய நச்சுப்பாம்பாகிய விரியன் பாம்பு குட்டிகளுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய பொய் போதனைகளை, கள்ள தீர்க்க தரிசனங்களை, புரட்டு உபதேசங்களை பின்பற்றாதீர்கள். சத்திய வசனத்தை கேளுங்கள், சத்திய வசனத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கென்று கிறிஸ்துவின் ரத்தத்தினால், கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலத்தினால், கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் தூய ஆவியினால் உங்களை உயிர்ப்பித்து மீட்டு விடுதல் ரட்சிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.